Hi friends, welcome to LN Media YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பற்றின அப்டேட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது கடந்த ஒரு காலமாகவே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க, பிஜேபியிலிருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தவண்ணமாக இருக்குது. அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாலே வந்து 2 தடவை வந்து அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி பிஜேபியில் இருக்க வச்சதாக தகவல்கள் வந்திருக்கு. அதாவது பேசிக்காகவே அவர் வந்து அந்த பிஜேபி தலைவராக இருக்கும்போது அதிரடி அறிக்கைகள் கொடுக்கும்போதே என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டுவேன். அதாவது வந்து அவர் தன்னிச்சையாக செயல்படுகிற ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு தலைவர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியில் இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய சிஸ்டம்க்கு அடங்கி இருந்து ஒரு அவங்களுடைய ரூலுக்கு கட்டுப்பட்டு போகிற தலைவர் இவர் கிடையாது, ஒரு தன்னிச்சையாக செயல்படுற தலைவர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அது ஊர்ஜிதமாவது, சொன்ன மாதிரி ரிசைன் பண்ணுறேங்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இவருடைய தனித்தன்மையை என்னென்னா, இவர் பேட்டிகளில் கடந்த ஊடகங்களில் பேசியதன் வழியாக இவருடைய கெஸ் பண்ணோம் அப்படின்னா, இவர் வந்து எந்த ஒரு தேசிய கட்சிக்கு உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு அவங்களுடைய ரூல்ஸ்க்கு வந்து கட்டுப்பட்டு, அவங்களோட சிஸ்டம்க்கு கட்டுப்பட்டு இருக்கிற தலைவர் கிடையாதுங்க. அதிரடியாக அறிக்கை கொடுக்குற, கேள்வி கேட்டால் நெத்தியடியாக பதில் சொல்கிற ஒரு வைரல் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படியான ஒரு தலைவர் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் ஜென்சி யூத்தோடைய இந்த காலகட்டத்தில் விஜய் சார் இந்த மாதிரி வந்திருக்கார் அப்படிங்கும்போது, அதே யூத்தோடைய சென்ஸில் தான் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரியான அவங்களுடைய கனெக்டட் தான் நம்ம இருக்கிறோம். அவங்களுடைய அவங்களோட ஒரு கனெக்டடில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மளாலேயே வந்து இதை வந்து டேக்கப் பண்ணி ஒரு விஜய் சாருக்கு நிகர ஒரு ஆப்போனண்ட்டாக வர முடியும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் நம்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து போல்டாக வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இப்போ பிஜேபியிலேருந்து வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பித்து தனியாக போகிறாரு, தனியாக வந்து செயல்படுறாரு அப்படின்னா, அப்போ வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுவாரா, பிஜேபி தாக்கி பேசுவாரா அப்படின்னா அப்படியெல்லாம் பேச மாட்டாருங்க. அவங்களோட நட்புடன் இருப்பார், அவங்களோட நல்ல உறவோடு இருப்பார், அவங்களுடைய பாதுகாப்பில் இருப்பார். அதே நேரத்தில் தன்னிச்சையாக செயல்படுவார். எந்த ஒரு சிஸ்டத்துக்கு அடங்கி இல்லாமல் சுதந்திரமாக ஃப்ரீடமாக வந்து அதிரடி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக வலம் வருவார். அந்த மாதிரி இருக்கும். நாளைக்கே வந்து இப்போது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நான் நிற்கிறேன், என் கட்சி சார்பாக நான் முதல்வர் வேட்பாளராக நான் நிற்கிறேன், பிஜேபி அலையன்ஸ் வருது அப்படின்னா கூட்டணி சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆனால் அவர் தன்னிச்சையாக செயல்பட விரும்புகிறாரு அப்படிங்கிறது இவருடைய முடிவுகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் பேசிக்காக அவர் வந்து போலீஸை ஒர்க் பண்ணும்போது, அவர் கர்நாடகாவில் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு மாவட்டத்திலையும் இல்லாத ஒரு சம்பவம் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே பூட்டி வச்சிருக்காரு ஒரு நாள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவு கிடையாது, எல்லாத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவு கிடையாது. அப்படிங்கும்போது இவர் லீவு விடல, ஒரு கேஸின் சார்பாக ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனே வந்து மூடி வச்சுருந்துருக்காரு. இப்படிலாம் தடலடியான ஒரு செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான அவருடைய அரசியல் தாக்கம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ வரப்போகிற பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு எந்த மாதிரி தாக்கம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். Thank you for watching this video and see you again.